الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. وما توفيقي إلا بالله، عليه توكلت وإليه أنيب. أما بعد، فقد قال الله تعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الذين آمنوا وعملوا الصالحات سيجعل لهم الرحمن ودا. صدق الله مولانا العظيم. يا سيدي عمادي يا قدوتي سندي، كل مجيرا من الآفات والكماد، ولا تدعني على ذنبي يا مددي، ذخيرة الله يا محمد القاسي. حسبي ربي جل الله، ما في قلبي غير الله. نور محمد صلى الله، لا إله إلا الله، لا إله إلا الله. آمنا برسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹு தஆலாவுக்கே என்றென்றும் உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் ஹபீப் ரப்பில் ஆலமீன் நம் இருளும் மேலான நூரே முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அவர்களது அஹ்லுல் பைத்தினர்கள், அருமை சஹாபாக்கள், தாபியூங்கள், தபவு தாபியூங்கள், இமாம்கள், வலிமார்கள், வல்லவர்கள், நல்லவர்கள், அன்னவர்களை எரிதுவரை பின்பற்றி வாழுகின்ற அனைத்து விசுவாசிகள் மீதும், இங்கு வீட்டிருக்கக்கூடிய எங்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய ஹலீஃபாக்களே மற்றும் உலமாக்களே, ரைசுல் முகத்தமீங்களே, முகத்தமீங்களே, அன்புக்குரிய முன்ஷிதீங்களே, இஹ்வான்களே, முரீதீங்களே, முஹிப்பீங்களே, நாம் எல்லோரும் தொடராக இந்த பள்ளி வாயிலிலே இறைநேச செல்வர்களை ஞாபகப்படுத்துகின்ற ஒரு மஜ்லிஸிலே நாம் எல்லோரும் வீட்டிருக்கிறோம். இதற்காக ஆசையுடன் வருகை தருகின்றவர்கள், இதற்காக எத்தனையோ ஹாஜத்துக்களை மனதுகளிலே சுமந்து கொண்டு இங்கு ஆஜராகின்றவர்கள், இந்த மஜ்லிஸுடைய நல்ல நோக்கங்களை எல்லாம் மனதிலே கொண்டு வீடு வாசல்களிலே இருந்து பெண்களும் தாய்மார்களும் சகோதரிகளும் இந்த மஜ்லிஸுக்காக நேர்ச்சைகளை
வழங்கி தங்களுடைய நோக்கங்கள் நிறைவேற வேண்டும் என்ற எண்ணங்களிலே இருக்கக்கூடியவர்கள். இப்படி பலதரப்பட்ட நல்ல எண்ணங்களிலே எல்லாம் இருக்கக்கூடிய மக்களுடைய நோக்கங்களை எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த மஜ்லிஸிலே ஞாபகம் செய்யக்கூடிய அந்த பெரும் வலிமார்களுடைய பரக்கத்தினால் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பானாக. சகல பாக்கியங்களையும் அல்லாஹ் தந்து உதவி செய்வானாக. ஹஜ்ஜிக்காக தயாராய் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு சகல ஆரோக்கியத்தையும் ஆபியத்தையும் அல்லாஹ் இந்த மஜ்லிஸுடைய பரக்கத்தினால் கொடுத்து வைப்பானாக. என்ன கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் மனதுகளிலே சுமந்திருக்கிறார்களோ அத்தனை தேவைகளையும் அல்லாஹ் இந்த மஜ்லிஸுடைய பரக்கத்தினால் அல்லாஹ் இலேசாக்கி வைப்பானாக. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இங்கு நடைபெறுகின்ற இந்த மஜ்லிஸ் ஷாவிலி நாயகத்தினுடைய பெயரை வைத்து இது நிகழ்ந்தாலும் அவர்களுடைய நினைவாக மாத்திரம் இது நடைபெறுவது இல்லை. ஷாவிலியா தரீகாவுக்காக பாடுபட்ட அயராது உழைத்த மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக அன்று கஷ்டப்பட்ட அத்தனை வழிமார்களை பற்றியும் நினைவு கூறக்கூடிய ஒரு மஜ்லிஸாகத்தான் இந்த மஜ்லிஸ் இருக்கிறது. மிக விசேடமாக துல்காஜா மாதத்திலே எங்களை விட்டு மறைந்த ஷாதுலியத்து ஃபாசியத்து ஷாதுலியா என்ற இந்த கிளைக்கு சொந்தக்காரராகிய நாம் எல்லாம் மனதார நேசிக்கின்ற, நம்முடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய வாழ்க்கை வர வேண்டும் என்று ஆசை வைக்கின்ற, நம்முடைய ஊர்கள் எல்லாம் செழிப்பாக இருப்பதற்கு காரணகர்த்தாவாக அமைந்த மரியாதைக்குரிய அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய 21வது பரம்பரையிலே வந்த முலையினுல் கல்புல் காசி மௌலானா முஹம்மது பின் மசூத் பின் அப்துர் ரஹ்மான் அஜ்வாதி ஃபாசி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களையும் நினைவு கூறப்படுகின்ற ஒரு மஜ்லிஸ் தான் இது. அல்லாஹ் அவருடைய பரக்கத்தினால் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வானாக. அன்புக்குரியவர்களே, இலங்கையிலே, இந்தியாவிலே, இன்னும் சில நாடுகளிலே இருக்கக்கூடிய ஷாதுலியா தரீகா என்பது ஃபாசியா தரீகாவை கிளையை சேர்ந்தது. ஷாதுலியா தரீகா கிட்டத்தட்ட 70க்கும் அதிகமான கிளைகளை கொண்டது. இந்த கிளைகளிலே இலங்கை நாட்டிலே நாம் கொண்டாடுகின்ற ஷாதுலியா ஃபாசியத்து ஷாதுலியா. காரணம் என்றால் இமாமனா ஃபாசி நாயனம் மன்னவர்கள் நம்முடைய தரீகாவுடைய ஷேகாக திகழ்கிறார்கள். ஹிஜ்ரி 1218 மொரோக்கோ தேசத்திலே ஃபாஸ் என்ற நகரத்திலே பிறந்த அன்னவர்கள் அவர்கள் சிறிய வயதிலே இருந்து இல்மினுடைய தாகம் நிறைந்தவர்களாக, மார்க்க கர்மங்களிலே ஆசை கொண்டவர்களாக அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். சிறிய வயதிலே தன்னுடைய தாயை இழந்துவிட்ட அவர்கள் மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்பதற்காக எத்தனையோ பெரும் கொண்ட ஆலிம்களை, உலமாக்களை அவர்கள் அணுகினார்கள். எந்த அளவுக்கு அவர்களுடைய பன்முக ஆளுமை இருக்கிறது என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, நாங்க ஒவ்வொருத்தரும் நினைச்சு கொள்ளணும், நாங்க பின்பற்றுகின்ற இந்த ஷாதுலியா தரீகாவை கொண்டு வந்தவர்கள், இதிலே ஈடுபட்டவர்கள் எந்த அளவுக்கு உயர்தரமான உன்னதமான ஒரு இடத்தை இந்த சமூகத்திலேயும் அதைவிட அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலேயும் அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். வெறுமனே சடங்காக, வெறுமனே சம்பிரதாயமாக
தரீக்காக்களை பின்பற்றுகின்றவர்களாக நாங்கள் மாறக்கூடாது. நம்முடைய முன்னையோர்கள், நமக்கு முன்னாலே வாழ்ந்த நம்முடைய தாய் தந்தையர்கள், அவர்களுடைய ஆபாக்கள், அவங்களுடைய வரலாறுகளை எடுத்து பார்த்தால் தரீக்கா என்றால் அதுதான் தன்னுடைய வாழ்க்கை என்பதனை அவர்கள் முழுமையாக எடுத்து வைத்திருந்தார்கள், விளங்கி வைத்திருந்தார்கள். அதனால் அன்புக்குரியவர்களே, இமாமுனா ஃபாஸி நாயகம் அன்னவங்க சின்ன வயசிலேயே குர்ஆன் அவங்க மனனம் செஞ்சிட்டாங்க. அவங்களோட அமைப்பை பாருங்க, அவங்களோட ஆர்வத்தை பாருங்க, மார்க்கத்தில அவங்க கொண்டிருந்த ஆசையை பாருங்க. சின்ன வயதிலேயே குர்ஆன படிச்சாங்க, ஹிஃப்ஸ் செஞ்சாங்க, ஹாஃபிலாக மாறினாங்க. அதற்கு பின்னால் இல்முடைய தாகம் வருகிறது, அறிவை படிக்க வேண்டும் என்ற தாகம் வருகிறது, தஸவ்வூஃபை படிக்க வேண்டும், ஃபிக்ஹை படிக்க வேண்டும், லுகாவை படிக்க வேண்டும், நஹ்வை படிக்க வேண்டும், சர்ஃபை படிக்க வேண்டும், மக்பூலாத்துகளை படிக்க வேண்டும் என்று இப்படி ஒவ்வொரு கலைகளையும் படிக்க வேண்டும் என்பதற்காக அன்னவர்கள் எத்தனையோ ஆளுங்களை, உலமாக்களை, அல்லாமாக்களை, இஸ்லாமிய வரலாறு போற்றி புகழ்கின்ற பெரும் கொண்ட இமாம்களை எல்லாம் தன்னுடைய உஸ்தாதாக அவங்க எடுத்துக் கொண்டிருந்தாங்க. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு கலைகளையும் படிப்பதற்காக ஒவ்வொரு ஆசான்களை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. அஷேக் அல் இமாம் அப்துல் சலாம் மூசல் இங்கிலீசி ரலியல்லாஹு அன்ஹு, அல் இமாம் அல் அரபி ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் இப்னு சௌரா ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு அப்துல் சலாம் இப்னு அப்துல் சலாம் புரைஹி ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் ஹம்மாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இது போன்ற மாபெரும் இமாம்களை எல்லாம் அறிவை படிப்பதற்காக, மார்க்கத்தை விளங்குவதற்காக, தஃசீரை படிப்பதற்காக, குர்ஆனை ஹதீஸை படிப்பதற்காக தேர்ந்தெடுத்தார்கள். அன்புக்குரியவர்களே, கரை கண்டார்கள், அதிலே பயிற்சி பெற்று அவர்கள் மிக பிரசித்தி பெற்றார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஓடி கொடுக்கின்ற உஸ்தாதுமார்கள் பாசி நாயகத்துடைய அறிவை, பாசி நாயகத்துடைய அடக்கத்தை, பாசி நாயகத்துடைய உயர்வான அந்தஸ்தை எல்லாம் கண்டு அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. இவ்வளவு விளக்கம் கொண்டவர்களாக இருக்கிறார்களே என்று பாசி நாயகத்தை பற்றி அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எத்தனை இமாம்களிடத்திலே படித்தாலும் கூட தங்களுக்கு ஒரு ஆத்மீக குரு தேவை என்பதற்காக, தங்களுக்கு ஒரு ஆத்மீக வழிகாட்டு தேவை என்பதற்காக இமாமுனா ஃபாஸி நாயகம் அன்னவங்க மக்காவுக்கு செல்கிறார்கள். மக்காவிலே அவர்கள் இருக்கிறார்கள். தன்னுடைய செய்கை அஷேக் முஹம்மது பின் ஹம்சா வாக்கிர் மதனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவங்களே தன்னுடைய ஷேகாக எடுத்து போறாங்க. அவங்க யாரு, அவங்களுடைய அந்தஸ்து என்ன, அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை எல்லாம் ஷாஃபிஈயா தரீக்காவிலே வந்த மாபெரும் இமாம்கள் எல்லாம் அவங்களை பற்றி விளங்கப்படுத்தி காட்டுறாங்க. அப்படியான அஷேக் ஹம்சா வாக்கிர் மதனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை தன்னுடைய ஞான குருவாக தேர்ந்தெடுத்தாங்க. இமாமுனா ஃபாஸி நாயகம் அன்னவங்க. அன்புக்குரியவர்களே, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, வலிமார்களை பற்றி இன்ன வலிமார் இன்ன தேசத்தை சேர்ந்தவங்க, இன்ன வலிமார் என்னுடைய மகனார் என்று சொல்வதோட நம்முடைய இமாம்கள் அவங்க வாழ்ந்த வரலாறு, அவங்க நடந்த நடைமுறைகள் என்று சிலவற்றையும் கூறுவாங்க. கூறிவிட்டு அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அவங்கள பற்றி நாங்க பேசுற காரணம், அவங்கள பற்றி நான் சொல்ற காரணம் என்ன தெரியுமா, எந்த இடத்திலே சாலிஹீன்களை பேசப்படுகிறதோ அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கள் இறங்கிக் கொண்டு இருக்கின்றன. இமாம் சுஃபியான் ஸௌரி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொல்வாங்க, இந்த விக்ரி சாலிஹீன் தன்சிலுர் ரஹ்மா, சாலிஹீன்களை நிறைவு கூறுகின்ற மஜ்லிஸ்கள், நிறைவு கூறுகின்ற நேரம் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கள் இறங்கிக் கொண்டிருக்கின்றன.
முஹம்மது பின் யூனுஸ் ரஹ்மத்துல்லாஹ் சொல்வாங்க, மா ராயித்துல் கல்ப் அன்ஃபா மின் திக்ரி சாலிஹீன். என் கல்புக்கு ஒரு ராஹத் வேண்டுமா, என் கல்புக்கு ஒரு சுகம் வேண்டுமா, சாலிஹீன்களை நினைவு கூறுவதை தவிர என் கல்புக்கு ராஹத்து கிடைக்காது. அதிலே நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். சாலிஹீன்களை பற்றி கூறுகின்ற போது, அவங்க நடந்த நடைமுறைகளை பற்றி பேசுகின்ற போது இந்த கல்வி சாந்தம் அடைகிறது என்று சொல்லி காட்டினார்கள். அன்னவங்க சொல்லி காட்டுறாங்க, ஒரு கூட்டத்தார்கள் ஒரு கூட்டத்தார்கள் இந்த உலகத்தை விட்டு அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க, இந்த உலகத்தை விட்டு அவங்க போயிட்டாங்க. நாங்க ஷாபிலி நாயகத்தை பற்றி பேசுறோம், முகமது அத்வாபில் ஃபாசி நாயகத்தை பற்றி பேசுறோம், அபுல் அப்பாஸ் முர்சி நாயகத்தை பற்றி பேசுறோம், இப்னு அத்தாயில்லா இஸ்கந்தரி நாயகத்தை பற்றி பேசுறோம். இவங்களை எல்லாம் நாங்க பேசுற காரணம் என்ன? அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க, அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க. அவங்கள பேசுவதன் காரணமாக உயிரோடு இருக்கக்கூடிய நம்முடைய கல்விகள் உயிராகிறது, நம்முடைய கல்விகள் உயிராகிக் கொண்டு இருக்கின்றன. அவங்களை பேசுவதன் மூலமாக நம்முடைய கல்விகளுக்கு ராகத்து கிடைக்கின்றன என்று சொல்லி காட்டினார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்னொரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, ஆனா அவங்களை பார்த்தா எதுக்குமே மாற்றம் கிடையாது. அவங்களை பார்த்தால் கல்வியிலே இன்னும் அதாவது கருமைத்தனம் தான் ஏற்படுகிறது. கல்வி இன்னும் கசாவத்து உள்ளதாகத்தான் மாறுகிறது, மோசமான நிலைமைக்குத்தான் மாறுகிறது என்று இன்று இருக்குகின்றவர்களையும் அன்று சென்றவர்களையும் பற்றி அன்புக்குரியவர்களே பிஷ்ர் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவங்க சொல்லி காட்டுவாங்க. இமாமுனா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் ஒரு மதுஹபுடைய பெரிய ஒரு இமாம். அந்த இமாம் யார் தெரியுமா? லௌல சனதான் லஹலக நுஅமான். 2 வருஷம் இல்லாட்டி நுஅமான் இப்னு அபூ ஹனீஃபா அப்படியே அழிஞ்சு போயிருப்பாங்க என்று சொன்னவங்க. பெரிய இமாம், ஒரு மதுஹபுடைய இமாம். அன்புக்குரியவங்களே, அவங்களோட கடைசி தருவாயில ஜௌஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேரப்பிள்ளை இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹுடைய தொடர்பு ஏற்படுகிறது, அவரோட சந்திப்பு ஏற்படுகிறது. அந்த 2 வருஷமும் அவங்களோட நான் இருந்ததுனாலதான் அவளுக்கு பெரிய இமாம் சொல்றாங்க, நாங்க யாரு என்கிற நிலையை நாங்க யோசித்தோடும், தரீக்கா தேவையா இல்லையா, ஒரு சேக்கு தேவையா இல்லையா, ஒரு வழிகாட்டு தேவையா இல்லையா? அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே, அபூ ஹனீஃபா இமாம் சொல்லி காட்டுறாங்க, அந்த 2 வருஷம் அவங்களோட நான் இருந்திருக்காவிட்டால் நான் நாசமாகி போயிருப்பேன். அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாதவனாக, ஆத்மீகம் பிறபடாதவனாக நான் மோசம் வைத்திருப்பேன் என்று சொன்னாங்க இமாமுனா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அன்ஹுவங்க. அவங்க சொல்லி காட்டுறாங்க, ஹிகாயாத்து சாலிஹீன் அஃலலு இந்தி மின் கஸீரின் மினல் ஃபிக்ஹ். ஃபிக்ஹில அதிகமானதை நாம் படிப்பதை விட சாலிஹீன்களுடைய வரலாறுகளை பார்ப்பது, பேசுவது, அவங்களை பற்றி ஆய்வு செய்வது எனக்கு ஆக விருப்பம் என்று சொல்வாங்க. காரணம் என்ன? அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே முன்னைய வாழ்ந்த நபிமார்களை சொல்லுகிறார், ரசூல்மார்களை சொல்லுகிறார், வலிமார்களை சொல்லுகிறார். ஏன் அல்லாஹ் சொல்லுகிறார்? இன்ன ஃபீ ஸாலிக லஇப்ரத்தல் லிஉலில் அல்பாப். சிந்திக்கிறவங்க, யோசனை உள்ளவங்க அதை கண்டு அவங்க படிப்பினை பெறட்டும், அதுல படிப்பினை இருக்கிறது. அதே விதமாக அன்புக்குரியவர்களே, சாலிஹீன்களை பற்றி பேசுகின்ற மஜ்லிஸ்களின் ஊடாக கல்விக்கு ராஹத்து கிடைக்கிறது என்ற ஒரே ஒரு காரணம் தான் இன்றைக்கு நாங்க இமாமுனா அபுல் ஹசன் ஷாதுலி நாயகத்தையும் முறையில் கல்வி காசி மௌலானா முஹம்மது அஜ்வாதுல் காசி நாயகம் அன்னவங்களையும் அவங்களோட அந்த பரம்பரையிலே வந்த ஷாதுலியா தரீக்காவுடைய மஷாயிகுமார்களையும் பேசுவதற்கு காரணம் இதுதான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்த மாபெரும் ஒரு அருள் தான் நமக்கு இந்த தரீகா கிடைத்தது. தரீகாக்களிலே பையத்து செய்யக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. ஒரு மனிதனுடைய அனானியத்தை, நான் என்ற தன்மையை அழித்து ஒழிக்குகின்ற ஆற்றல் உள்ளதுதான் தரீகா என்று சொல்வது அன்புக்குரியவர்களே. ஒரு மனிதன் நான் தான், எல்லாம் என்னால் தான் என்ற அனானியத்து ஒரு மனிதனுக்கு வருகின்றதா, அதையும் இல்லாமலாக்க வேண்டும் என்பதுதான் தரீகா என்பது அன்புக்குரியவர்களே. மூசா நபியுடையவும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துடையவும் வரலாறு நமக்கு தெரியும். அன்றைய காலத்தில யார் அறிவாளி என்று கேட்ட நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் இல்மை அல்லாஹ்வின் பக்கம் சேர்க்காமல் நான் தான் என்று சொன்னாங்க. நான் தான் என்று சொன்னாங்க. நான் என்ற அந்த வார்த்தையை இல்லாமலாக்க மூசா மஜ்மஉல் பஹ்ரைன் என்ற இடத்துக்கு போங்க, அங்க என்ன சாலிகான ஒரு மனிதர் இருக்கிறார், அவங்க பேசி சந்திங்க. அங்க போனா யார் இருந்தாங்க? ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களை சந்திச்சாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்த அவங்களை சந்திச்சு எத்தனையோ விஷயங்களை படிச்சாங்க, எத்தனையோ விஷயங்களை அவங்க செஞ்சாங்க. ஷரியத்துடைய பார்வையிலே அது தவறாக இருந்தது போன்று இருந்தது. மூசா நபி பொறுத்து எழுந்தார்கள். நீண்ட வரலாறு எல்லாத்தையும் சொல்ல டைம் கிடையாது. மூசா நபி பொறுமை இழந்தார்கள். அவங்க அதை செஞ்சாங்க. மூசா நபி பொறுமை இழந்தாங்க. அன்புக்குரியவர்களே, ஷேகுமார்கள் ஒரு வேலையை செய்கின்ற போது, ஆரிஃபீன்கள் ஒரு வேலையை செய்கின்ற போது அது நமக்கு மாற்றமானதாக விளங்கலாம், சரியத்துக்கு மாற்றமானதாக விளங்கலாம், அவங்க செய்கிறது தவறுமாறு விளங்கலாம். ஆனால் அப்படியே நாங்கள் விட்டுவிட்டோம் என்றால் நிச்சயமாக அவங்க செஞ்சது தவறு கிடையாது. அவங்க செஞ்சது தவறு கிடையாது. அவர்களுக்கு உன்னதமான இடத்தில்தான் அந்த ஆரிஃபீன்கள் இருக்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவங்களுக்கிட்ட போயிட்டு எத்தனையோ அறிவுகளை எல்லாம் படிச்சாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவங்க. அல்லாஹ் சொல்லுகின்ற நேரத்திலே மில்லதுன்னா இல்மா, அந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எங்களிலே இருந்து லதுன்னியத்தான அறிவை நாங்கள் கொடுத்தோம். அது சாதாரண அறிவு கிடையாது, அது புத்தகத்துடைய அறிவு கிடையாது, அது கிதாபுடைய வடிவமும் கிடையாது. அவ்வளவுக்கு சிறந்த அறிவாளியாக ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை வைத்து தன்னுடைய ஒரு செய்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒன்று அனானியத் என்பதனை இல்லாமலாக்க வேண்டும். அதுதான் மனித பண்பு என்பதனை அல் குர்ஆனின் மூலமாக தெளிவுபடுத்தி காட்டுகிறார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அன்புக்குரியவர்களே, அதே விதமாக ஷேகுனா முஹம்மதுல் ஃபாசி நாயகம் அன்னவர்களுடைய வரலாறை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற நேரத்திலே நிறைய அதிசயங்கள் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு காசியா தரீகா என்பது உலகத்தினுடைய பல பாகங்களிலேயும் பிரிந்து விரிந்து கிடைக்கிறது. காரணம் என்ன? அவங்களுடைய கல்வியினுடைய நூறானியத்துதான். அது கல்வியினுடைய அந்த நூறானியத்துதான் இவ்வளவு தூரம் சென்று கொண்டிருக்கிறது. எவ்வளவு பேர்கள் சாதனையா தரீகத்திலே இருக்கிறாங்க, எத்தனை ஜாவியாக்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அவங்க மட்டுமே அவங்க வெற்றி கொள்ளாமல் இந்த சமூகம் திருந்த வேண்டும் என்பதற்காக, இந்த மக்கள் அல்லாஹ்வுடைய மேலான தரஜாவை அடைய வேண்டும் என்பதற்காக அவங்க எத்தனையோ இடங்களுக்கு போனாங்க, எத்தனையோ இடங்களுக்கு தன்னுடைய கலீஃபாக்களை அனுப்பி வச்சாங்க. அதிலே உள்ளவங்க தான் பெரிய மௌலானா முஹம்மதுல் ஃபாசி நாயகம் அன்னவங்க. அதிலே உள்ளவங்களா அஹ்மதுல் யமனி, அந்த சின்ன மௌலானா என்று சொல்லக்கூடியவங்க. அவங்களோட கலீஃபாக்கள் நிறைய பேர்கள் எல்லா தேசத்துக்கும் சென்றிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அதனுடைய தாக்கம் தான் இன்றைக்கு நாங்கள் இந்த ஜாதியாவிலே இந்த பள்ளியில இருக்கிறோம். சீனங்கோட்டையிலே அத்தனை ஜாதியாக்கள் உருவாக்கப்படுவதற்கு மெயின் காரணம் முஹம்மதுல் ஃபாசி நாயகம் அன்னவங்க தான், அவங்களோட கலீஃபாக்கள் தான். அன்புக்குரியவர்களே, சோலை மக்கியா ஜாதியாவுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால், மாத்தரை ஜாதியாவுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால், ஃபாசி நாயகத்துடைய மகனார் ஷேக் முஹம்மது ஷம்சுத்தீன் மக்கி அன்னவர்கள் விஜயம் செய்திருக்கிறாங்க.
அந்த ஜாவியாவை புனர் நிர்மாணம் செய்யப்படுகின்ற போது தன்னுடைய அசாவினால் ஒரு கல்லை சைக்கிளை செய்வாங்க. அந்த கல் அந்த அத்திவாரத்தின் உள்ளே போய் விழுந்ததாக வரலாறுகளிலே நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவங்களே, அவ்வளவு கராமாத்துக்களை காட்டிய ஒரு பரம்பரையை பின்பற்றுகின்ற தரீக்காவிலேதான் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அந்த மேலான அந்த இமாமுனா பாசி நாயகம் அன்னவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவிலே கண்டிருக்கிறாங்க. பல தடவைகள் நேரடியாக சந்திரிச்சு கேட்கிறாங்க. வரலாறுகளை சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பாசி செய்யாங்க சின்ன பிள்ளை நினைக்கிறாங்க அப்துல் முகமது பாசி நாயகம் அன்னவங்கள் என்று. அவங்கள பாசி செய்யாங்க என்று சொல்லுவது யாக்கூத்தியாவ பாசியா தரீக்காவினுடைய எங்களுடைய முதலாவது அதாவது ஷேகாக திகழ்ந்த முகமது பாசி நாயகம் அன்னவங்களை தான் சுட்டி காட்டப்படுகிறது. அவங்க கோர்வை செஞ்சதுதான் யாக்கூத்தியா. அன்புக்குரியவர்களே, இந்த யாக்கூத்தியா வெறுமனே ஸலவாத்து அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஆயத்து இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபிய்யி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா என்ற ஆயத்தை ஓதிட்டு தான் யாக்கூத்தியா போறாங்க. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா மன் ஜஅல்தஹு சபபல் லின்ஷிகாகி அஸ்ராரிக்கல் ஜபரூத்தியா. நிறைய அகமியங்கள் நிறைந்த கருத்துக்கள் நிறைந்த ஒரு பாரிய ஸலவாத் யாக்கூத்தியா. இந்த யாக்கூத்தியாவை அவங்க கோர்வை செஞ்சாங்க. அவங்க மனசுல நினைச்சு அதை அவங்க கோர்வை செஞ்சாங்க. ஆனால் யாருடைய முன்னிலையும் அதை அவங்க ஓதி காண்பிக்கவில்லை. எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தொடர்பை பாருங்கள். அந்த ஷேகுமார்கள் இவங்க மனசுல நினைச்சாங்க, இந்த யாக்கூத்தியாவை நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சன்னிதானத்திலே தான் இதை ஓத வேண்டும் என்று நினைச்சாங்க. முகமது பாசி நாயகம் அன்னவங்க மதீனா முனவ்வராவிலே இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அவங்களோட கனவுல தோத்தரவாகிறாங்க. அந்த சபையில பார்க்கிறாங்க அழகான ஒரு மஜ்லிஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்ற மஜ்லிஸ் அல்லவா அது. அதனுடைய வாடை எப்படி இருக்கும், அவருடைய நறுமணம் எப்படி இருக்கும், அவருடைய நூறு எப்படி இருக்கும். அன்புக்குரியவர்களே, அவ்வளவு அழகான மஜ்லிஸிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கிறாங்க. அவங்களுக்கு அருகாமையினால தன்னுடைய ஆத்மீக சேகுனா ஷேக் ஹம்சா முஹம்மது லாஃபிர் மதனி அன்னவங்களையும் பார்க்கிறாங்க. ஷேக் ஹம்சா நாயகம் அன்னவங்க லாஃபிர் மதனி நாயகம் அன்னவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், முஹம்மத் என்றால் என் சீடர் முகமது பாசி அவங்க ஏதோ ஒரு ஸலவாத்தை பெற்று இருக்கிறார், அதை உங்களுக்கு ஓதி காட்ட வேண்டும் என்ற ஆசையும் கொண்டிருக்கிறார். சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மதே நீங்க ஓதுங்க என்றாங்க. ஓதிக்கொண்டே போனாங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு இடம் வருகிறது, லிஅன்னஹு ஸிர்ருல் மஸூன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அகமியங்கள் பாதுகாக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம். அது யாருக்கும் அவங்களை பற்றி விளங்கிக் கொள்ள முடியாது. அவ்வளவுக்கு உயர்வானவங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அவர்கள் மீறி சொல்லப்படுகிற ஸலவாத்து தான் யாக்கூத்தியா ஸலவாத்து. அந்த இடம் வந்ததோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லாஃபிர் மதனி நாயகத்தை அழைச்சி மதனியே என்று அழைச்சி தன்னுடைய கைகளினால் பாசி நாயகத்துடைய நெஞ்சை சுட்டிக்காட்டி லிஅன்னஹு ஸிர்ருல் மஸூன், அவர்களும் பாதுகாக்கப்பட்ட அகமியம் நிறைந்தவர்கள் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த யாக்கூத்தியாவ இது வெறுமனே ஸலவாத்து, இதை ஒரு மனிதன் சரியாக கடைபிடித்து ஓதி வந்தால் அல்லாஹ் நிறைய பாக்கியங்களை அவனுக்கு கொடுப்பான், நிறைய பாக்கியங்களை கொடுப்பான். ஆனால் அது எங்கள்கிட்ட இப்ப இல்லை. அதுதான் எங்களோட பெரிய பிரச்சனை. பையத்தை எடுத்திருக்கிறோம், இல்லாட்டி எடுக்காமல் இருந்திருக்கிறோம். ஆனால் எதை செய்ய வேண்டும் என்று தரீக்கா சொல்கிறதோ அது எங்கள்கிட்ட இல்லை. அது தவறியதுனால நாங்கள் மோசம் போய் கொண்டிருக்கிறோம். ஆனா எங்களுக்கு முன்னால வாழ்ந்தவங்க, எங்களுடைய பாட்டம் பூட்டனார்,
எங்களுடைய சேகுமார்கள் இவங்களோட வரலாற்றை எடுத்து பார்த்தா அவங்களோட முதலாவது கடமையாக அவங்க தரீக்காவுடைய அமல்களைத்தான் அவங்க மேலாக செய்வாங்க. அன்புக்குரியவர்களே, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு நாங்க ஷாதுலியா தரீக்காவில اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين இந்த ஸலவாத்தை நாங்கள் ஓதி வருகிறோம். இந்த ஸலவாத்து காசி நாயகம் அன்னவங்க அவங்களுக்கு முன்னால வாழ்ந்தவங்க வஸல்லிம் வரலாற்றில் தான் ஓதி வந்தாங்க. ஷாதுலியா தரீக்காவினுடைய காசி நாயகத்துக்கு முன்னால் வந்த அந்த ஷேகு வரையிலே உள்ளவங்க இப்படித்தான் இந்த ஸலவாத்தை ஓதி வந்தாங்க. நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொன்னாங்க, காசியே நீங்க தஸ்லீமன் பிகதரி அலமதி தாத்திக ஃபீ குல்லி வக்தின் வஹீத் என்பதனையும் நீங்க கூட்டிக் கொள்ளுங்க என்று சொல்லி காட்டினாங்க. காசியத்து ஷாதுலியாவில் இருக்கக்கூடிய ஆண்கள் இதை முழுமையாக ஓத வேண்டும். ஆனால் பெண்கள் வஸல்லிம் வரையிலேதான் அவங்களுக்கு சுருக்கு கொடுக்கப்பட்டு அவங்களுக்கு பையத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் வஸல்லிம் வரையிலேதான் காலை மாலை 100 ஓத வேண்டும். ஆண்கள் கடைசி வரையிலே காலை மாலை 100 மொத்தமாக 200 தடவைகள் குறைந்தது ஓத வேண்டும் என்பதனை ஷாதுலியா தரீக்கா நம்மை படித்து வைத்திருக்கிற அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவுடைய மேலான அன்பு, அவங்களோட மனதில கொண்ட அந்த ஆர்வம், இந்த தரீக்கா இந்த ஆத்மீகள் எல்லா இடத்துக்கும் பரவ வேண்டுமே என்ற அந்த அவங்களோட ஆசை அன்புக்குரியவர்களே, இலங்கை நாட்டுக்கு ஹலீஃபாக்களாக பெரிய மௌலானா சின்ன மௌலானா அங்க வந்தாங்க. அக்கரகோட ஜாவியாவில பெரிய மௌலானா நினைவுபடுத்தப்படுகிறது. மகபலை ஜாவியாவில மர்ஜானை ஜாவியாவில பெரிய மௌலானா முஹம்மது சாலி மௌலானா நினைவுபடுத்தப்படுகிறது. காரணம் என்ன? ஷாதுலியா தரீக்காவுக்காக சேவை செய்தவர்கள் காசி நாயகத்துடைய கலீஃபாவாக வந்தவர்கள் என்று ஒரு காரணத்தினால் இன்றைக்கு இலங்கையில இருக்கின்ற அத்தனை ஜாவியாக்களுக்கும் உரித்தானவர்கள் ஷேகுனா முஹம்மது ஃபாசி நாயகம் அன்னவங்க அன்புக்குரியவர்களே. அவங்க சொல்லி காட்டினாங்க, வாரிசன்னல் ஹலாயிக ஃபில் பிலாத் பிஇன்ஷாதின் வஅௌராதின், நான் என்னுடைய கலீஃபாக்களை எல்லா பிரதேசங்களுக்கும் அனுப்பி வச்சிருக்கிறேன். யாரு சொல்றாங்க? பாசி நாயகம் சொல்லி காட்டுறாங்க. தன்னுடைய கலீஃபாக்களை எதன் மூலமா அனுப்பி வச்சிருக்கிறேன் தெரியுமா? பின்ஷாதின் வஅௌராதின் வதிக்ரின். அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவங்க, குர்ஆனை படிச்சவங்க, ஹதீஸ படிச்சவங்க, ஆணித்தரமாக தஃசீருக்கு பல விளக்கங்களை, குர்ஆனுக்கு பல விளக்கங்களை சொல்லிக் கொடுக்கின்ற ஆற்றல் படைத்த முஹம்மது ஃபாசி நாயகம் அன்னவங்க எதை கொண்டு அனுப்புறாங்க? என்னோட ஹலீஃபாக்களை சொல்றாங்க, பைத்திகளை கொண்டு ஔராதுகளை கொண்டு திக்ருகளை எல்லாம் கொடுத்து இந்த சமூகத்துக்கு நீங்க நேர்வழி காட்டுங்க என்று என்னுடைய ஹலீஃபாக்களை நான் அனுப்பி வைத்தேன் என்று இமாமுனா ஃபாசி நாயகம் அன்னவங்க சொல்லி காட்டுறாங்க. இதையெல்லாம் நான் செஞ்சது ஏந்த கட்டித்தனம் அல்ல, ஏந்த கட்டித்தனம் அல்ல. வாஜிரைன தரீக்க ஷாதுலியா தரீக்காவை இப்படியெல்லாம் நாம் பரப்புவதற்கு காரணம் பிஃபத்லி இலாஹினா ஃபீ குல்லி மிஸ்ரின், எல்லா பட்டினங்களிலேயும் இது பரவுவதற்கு காரணம் அல்லாஹ்வுடைய வருஷைதான், அல்லாஹ்வுடைய உதவிதான், அல்லாஹ்வுடைய அனுக்கிரகம் தான் என்பதனை இமாமுனா ஃபாசி நாயகம் அன்னவங்க சொல்லி காட்டுறாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களை நேரடியாக பார்க்கிறாங்க. யூசுப் நபகானி இமாம் அன்னவங்க ஒரு நாள் சொல்லி காட்டுறாங்க, நான் மிஸ்ர் தேசத்துக்கு போகிறேன். யூசுப் நபகானி யார்? உலமாக்களை கேட்டு பாருங்க, பெரும் பெரும் கிதாபுகளை கோர்வை செஞ்ச ஒரு பெரும் அல்லாமா இமாமனா யூசுப் நபகானி அஷாதுலி நாயகம் அன்னவங்க சொல்லி காட்டுறாங்க, நான் மிஸ்ருக்கு போன நேரத்தில் அங்கே ஃபாசி நாயகத்தை நான் கண்டேன். பாசி நாயகம் வந்தவோட பெரிய பெரிய உலமாக்கள், பெரிய பெரிய ஆளுங்கள், சும்மா சாதாரண பாமர மக்கள் அல்ல, அறிவிலே லைத்து போனவர்கள், இல்மிலே கரை சென்றவர்கள், பெரும் கொண்ட மாணவர்கள் எல்லோரும் பாசி நாயகத்துல போறாங்க. அவங்கள கையை முத்தமிடுறாங்க, அவங்களோட முஆனகா செய்யறாங்க. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த நானும் போய் அவங்களோட முசாபா செஞ்சு, அவங்கள முஆனகா செஞ்சு,
அவங்கள்ட்ட நான் அன்றுதான் சாதுலியா தரீகாவுக்கு பையத்து எடுத்தேன் என்று அந்த மாபெரும் இமாம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இமாமுனா காசி நாயகம் அன்னவர்கள் அவர்கள் நிறைய கராமாத்துக்களை காட்டியிருக்கிறார்கள். வரலாறுகளிலே நாங்கள் பார்க்கலாம் என்பால் இஸ்லாமிய சகோதரர்களே, அவங்கள கைபிடித்து அவங்கள்ட்ட பையத்து எடுத்தவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களை கண்டிருக்கிறாங்க, சந்திச்சிருக்கிறாங்க. காசி நாயகம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்னிடம் பேசி இருக்கிறாங்க, எனக்காக துஆ செஞ்சிருக்கிறாங்க. என் நெஞ்சை தொட்டு நான் மதீனா முனவ்வராவிலே இருந்த போது எனக்காக அவங்க துஆ செஞ்சிருக்கிறாங்க என்ற செய்தியையும் இமாமுனா காசி நாயகம் அன்னவங்க சொல்லி காட்டாங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அவங்கள்ட்ட பையத்து பெற்றவங்க நிறைய பேர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த அவர்களுடைய அந்த சூறாவை அவங்களுடைய லிக்காவை தரிசனத்தை பெற்றிருந்ததாக நிறைய வரலாறுகளிலே நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, தரீகாக்கள் நமக்கு தேவை. இன்றைய காலத்தில் ஆக முக்கியமானது. இமாமுனா பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களை பற்றி எங்களுக்கு தெரியும். பூசரி ரஹ்மத்துல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு ஆலிம், எவ்வளவு பெரிய ஒரு அல்லாமா, இல்மிலே கரை கண்டவர்கள். அந்த இமாமுனா பூசரி ரஹ்மத்துல்லாஹ் சாதுலியா தரீகாவை சேர்ந்தவங்க தான். இன்றைக்கு எந்த தரீகாவும் வேறுபாடு காட்டாமல் ஓதுகின்ற ஒரு கிதாப் புர்தா ஷரீஃப். அன்புக்குரியவர்களே, அந்த புர்தா ஷரீஃபை இயற்றியவங்க சாதுலியா தரீகாவை சேர்ந்த அபூ சயீத் பூசரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அன்ஹு அன்னவங்க தான். அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி எப்படி எல்லாமோ புகழ்ந்து வந்து அந்த புகழுக்கு எல்லை கிடையாது, யாரினாலும் புகழ்ந்து முடிக்க முடியாது. அப்படியான ஒரு புகழ் காவியம் புர்தா ஷரீஃப். அந்த புர்தா ஷரீஃபை கோர்வை செஞ்ச இமாமுனா பூசரி நாயகம் அன்னவங்க ஒரு பைத்தில சொல்லி காட்டுகின்ற போது அவங்க சொல்லி காட்டுறாங்க, அதாவது குதிரைகளை கடிவாளங்கள் மூலமாக எப்படி அடக்கப்படுமோ, குதிரைகளை எப்படி கடிவாளங்கள் மூலமாக அடக்கப்படுமோ அது போல மல்லி பிரத்திஜிமா, அதாவது புர்தா ஷரீஃபில் ஒரு அடி வருகிறது, யாரு நஸ்ஸுல் அம்மாராவை விட்டு என்னை பாதுகாக்கின்றவர் என்றால் எனக்கு ஒரு ஆரிஃபான ஒரு காமிலான ஒரு செய்தி தேவை. அது யார் இருக்கிறார்? எங்க நஸ்ஸுல் அம்மாரா எதையோ சொல்லிக் கொண்டிருக்கிறது. நான் பெரிய அறிவாளிதான், நான் நிறைய அதாவது கிதாபுகளை கோர்வை செய்தவன் தான், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நிறைய பாடியவன் தான். ஆனால் எனக்கு ஒரு காமிலான செய்தி தேவை, ஒரு ஆரி தேவை, என்னை அல்லாஹ்வுடன் சேர்க்குகின்ற ஒரு காமிலான செய்தி தேவை. யார் இருக்கிறார்கள் என்று அந்த புர்தாவிலே ஒரு அடியிலே சொல்லுகிறார்கள். அவங்க எடுத்தது சாதுலியா தரீகத்திலே தான் அவங்க பையத்தை எடுத்தாங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அவ்வளவு பெரிய மகான்கள் நிறைந்த ஒரு தரீகா தான் சாதுலியா தரீகா. அன்புக்குரியவர்களே, சாதுலி நாயகத்தில பையத்தை பெற்றவர்கள் ஆக விசேஷமானவங்க அன்பு இருந்தாங்க. அப்துல் காதிர் முஜாஹித் ரலியல்லாஹு அன்ஹு பண்ணவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கனவுல வந்தாங்க. நாங்க ஹலராவில நாங்க ஒரு பைத்தை நாங்க படிக்கிறோம். ஹலரா படிக்கின்ற போது ஒரு பைத்தை நாங்கள் சொல்லுகிறோம், முஹம்மதுல் ஃபாசி லஹு மின் முஹம்மதில் ரசூலுல் இலாஹில் அல் ஹால் வஸ்ஸியமுல் குர். முஹம்மதுல் ஃபாசி அவங்க யாரு தெரியுமா? லஹு மின் முஹம்மதின் ரசூலுல் இலாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து இவங்களுக்கு நிறைய நிலைமைகள் உருவாகி இருக்கிறது, நிறைய சிறப்புகள் உருவாகி இருக்கிறது, நிறைய விஷயங்கள் உருவாகி இருக்கிறது. கசாஹு ரசூலுல்லாஹ் சௌப கிலாஃபத்தின், அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க இந்த ஃபாசி நாயகத்தை பார்த்து அந்த குத்துபு ஜமான், நீங்க குத்துபு ஜமான் என்று சொன்னாங்க. இந்த செய்தியை வகால லஹு அன்தல் கலீஃபத்து லா கைர், நீங்க குத்துபு ஜமான் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஹம்மதுல் ஃபாசி நாயகத்தை பார்த்து என்னுடைய செய்தியை பார்த்து சொன்னாங்க என்று பெருமையாக சொல்லி காட்டுறாங்க. அப்துல் காதிர் முஜாஹித் ரலியல்லாஹு தஆலா அஸ்ஸாதுலி ரலியல்லாஹு தஆலா மன்னவங்க. அன்புக்குரியவர்களே,
இப்படியாக சிறந்த ஒரு தரீக்காவிலே நாம் எல்லோரும் இருக்கிறோம். சிறந்த ஒரு தரீக்காவிலே நாம் எல்லோரும் இருக்கிறோம். இன்றைக்கு எமது நடவடிக்கைகளை நாங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறோம். நம்முடைய முன்னையோர்கள் இதிலே ஆசை காட்டினாங்க, ஆர்வம் காட்டினாங்க, அன்பு செலுத்தினாங்க, அக்கறை செலுத்தினாங்க. அதனால ஜாவியாக்கள் ஹயாத் ஆகின, காலை மாலை விக்கிரங்கள் ஹயாத் ஆகின, ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை இரவு ஹதராக்கள் ஹயாத் ஆகின. ஆனால் இன்றைக்கு அவைகள் எல்லாம் விடப்பட்டு போயிருக்கிறத நாங்க பார்க்கிறோம். ஜாவியாக்கள் இருக்கின்றன, ஓதுவதற்கு ஆட்கள் கிடையாது. ஜாவியாக்கள் இருக்கின்றன, அவைகளை அதாவது ஔராதுகளை ஓதுவதற்கு மக்கள் கிடையாது. ஆனால் சாதுலியா தரீக்கத்திலே பையத்து செய்தவர்களாக நாங்கள் இருக்கிறோம். வாராந்த ஹதரா நடைபெறுகிறது ஒவ்வொரு ஜாவியாக்களிலே. அவைகள் இல்லாமல் சென்றுவிடக் கூடாது. மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளும் ஹதரா ஜமாத்தினர்களும் இவைகளை தன்னுடைய தலைக்கு மேலாக இருக்க வேண்டும். இவைகளை நாங்கள் செய்ய வேண்டும். இதை செய்தி தொடராக எடுத்து நடத்த வேண்டும். இவைகளை செய்தால்தான் நம்முடைய முன்னையோர்கள் செய்ததை போன்ற செழிப்பையும் இன்பத்தையும் நாங்கள் காணலாம் என்ற உண்மையை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இரவையிலே ரூஹானியத்துள்ள நம்முடைய முரப்பையாகிய நாயகம் அண்ணவங்க நௌவரல்லாஹு கபரஹு ஸலாத்துன் நாரியாவை ஏற்படுத்தினாங்க. 32 வருடங்களையும் தாண்டி அந்த ஸலாத்துன் நாரியா ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னும் அது உயிரோட்டமாக வேண்டும், இன்னும் அது ஒளி பெற வேண்டும், நூறுன் அலா நூறாக அது மாற வேண்டும். அதை மாற்றுவதும் அதை வெளிப்படுத்துவதும் சாதுலியா தரீக்கா என்று வெறுமனை இருந்து விடாமல் அவைகளை உயிர்ப்பிப்பதற்காக நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, சாதியாக்களை ஹயாத்தாக்க வேண்டும். வாரந்த ஹதராக்களிலே நாங்கள் ஈடுபட வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இவைகளுக்கு எல்லாம் பின்னால் தான் வருஷத்துக்கு ஒருக்க கூடுகிற மனாக்கிபு, வருஷத்துக்கு ஒருக்க கூடுகின்ற ஹத்தமுல் குர்ஆன்கள், வருஷத்துக்கு ஒருக்க கூடுகின்ற மஜ்லிஸ்கள் எல்லாம் இவைகளுக்கு பின்னால் தான். இவைகளை நாங்கள் சரியாக செய்வதோடுதான் இவைகளுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இவைகளிலே நாங்கள் ஈடுபட வேண்டும். அன்புக்குரியவர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மனாக்கிபு தேவையில்லை. பித்தவரை ஜாவியாவிலே சேகுனா அப்பா உருவாக்கிய அந்த புகாரி மஜ்லிஸ் தேவையில்லை. அக்கரவரையிலே பெரிய மௌலானாவுடைய நினைவுகள் தேவையில்லை என்று நாங்கள் எல்லாத்தையும் நிப்பாட்டி போனா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் கடுமையான முசீபத்துக்கு அல்லாஹ் ஆளாக்குவார், கடுமையான முசீபத்துக்கு அல்லாஹ் ஆளாக்குவார். எனவே நாங்க பற்றுள்ளவர்களாக, அதிலே நாங்கள் ஆசையுள்ளவர்களாக, என்ற தரீக்கா என்ற ஆர்வம் உள்ளவர்களாக, அன்புக்குரியவர்களே, ஆசையோட அக்கறையோட எங்களோட ஔராதுகளை நாங்க சரியான முறையில கடைபிடிச்சு நாங்க நடக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே எதிர்கால சந்ததியினர்கள் இருக்கின்ற இஹ்வான்கள் சீனங்கோட்டை மக்களுக்கு நீண்ட காலத்துக்கு பின்னால் முஹம்மது ஹனீஃபா ஆலிம், ஹலீஃபா மன்சூர் ஆலிமுக்கு பின்னால் உங்களுடைய ஊரை சேர்ந்த மஸ்ஜித் நிர்வாகியாக இருக்கக்கூடிய இஹ்சானுத்தீன் நலீமி ஹலீஃபாவாக கிடைக்கப்பட்டிருக்கிறார். அது பெரிய ஒரு பாக்கியம். அவங்களோட வாப்பா முகத்தம், அவங்களோட அப்பா ஹலீஃபா. எனவே அவங்களோட பின்னணியில நாங்க என்ன முன்னெடுத்து செல்ல வேண்டும், எப்படி எங்கள் ஊரை வழிநடத்த வேண்டும், எப்படி எங்களுடைய ஜாதியாக்களை கொண்டு செல்ல வேண்டும், அந்த ஆசையும் அக்கறையையும் நிர்வாகத்தினர்களுக்கும் சாதுலியா தரீக்காவிலே இருக்கின்ற கலீஃபாக்கள், முகத்தமீன்கள், வைசுல் முகத்தமீன்கள், இஹ்வான்கள் எல்லோருமே மனதிலே கொண்டு அல்லாஹ் அவர்களுடைய ஆயுளை நீடித்து அவர்களுக்கு பின்னால் சிறந்த ஒரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித் தருவாயாக. ரப்பே ரஹ்மானே, உண்மையான அந்த தரீக்காவை பின்பற்றி நடத்துகின்ற உண்மை முரீதிகளாக எங்களை நீ மாற்றி அமைப்பாயாக. கல்வியிலே இருந்து அவைகளை பற்றிய தப்பான எண்ணங்களை உருவாக்கி விடாமல் நீ பாதுகாப்பாயாக. வல்ல ரஹ்மானே, இந்த மஜ்லிஸை சிறப்பாக ஆக்கியதை போல இந்த வருகின்ற அனைவர்களையும் நீ சிறப்பாக்கி வைப்பாயாக. எல்லோருடைய ஹாஜத்துகளையும் சகல தேவைகளையும் நிறைவேற்றி வைப்பாயாக. சாதுலி நாயகத்துடைய பரக்கத்தினால், முகமது ஃபாசி நாயகத்துடைய பரக்கத்தினால், ஏனைய சாதுலியா மசாயிகுமாவுடைய பரக்கத்தினால் எல்லா சகல பாக்கியங்களையும் யா அல்லாஹ் நீ கொடுத்து விடுவாயாக. வல்ல ரஹ்மானே, என்ன நல்ல காரியங்களுக்காக இந்த மக்கள் முன்வருகிறார்களோ எல்லோருடைய வாழ்க்கையும் பரக்கத்து செய்வாயாக. இந்த மஜ்லிஸ் அழகான முறையில் பல வருடங்கள் நடக்கவும்
பல வருடங்கள் கலந்து கொள்ளவும் எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. எங்கள் பிள்ளைகளுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. எங்கள் எதிர்கால சந்ததிகளுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. இதிலே ஈடுபடுகின்ற மக்களை உண்மையான நூறானியத்துள்ள மக்களாக யா அல்லாஹ் நீ மாற்றி விடுவாயாக. கல்வை தூய்மைப்படுத்தி பொறாமை, பெருமை, அகம்பாவங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி உன்னதமான தரீகாவுக்காக நாங்கள் பணிவிடை செய்ய வந்திருக்கக்கூடிய ஹாதிம்கள் என்ற அந்த உணர்வை எங்களுடைய உள்ளங்களிலே ஏற்படுத்தி தருவாயாக. மிக விசேஷமாக இந்த மஜ்லிஸுடைய பரக்கத்தினால் யா அல்லாஹ் பலஸ்தீன் மக்களுக்கு நீ உதவி செய்வாயாக. இந்த சீனங்கோட்டையிலே இருந்து அவங்க மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பினால் பல மில்லியன்களை சேர்த்து அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதை நீ கபூல் செய்வாயாக. அவர்களை நீ கபூல் செய்வாயாக. அவருடைய வாழ்க்கையிலே நீ பரக்கத்து செய்வாயாக. இன்னும் நல்ல விஷயங்களுக்கு கொடுக்கின்ற பாக்கியத்தை யா அல்லாஹ் நீ கொடுப்பாயாக. ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கொடுவாயாக. ஹஜ்ஜுக்காக தயாராய் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு சகல ஆகியத்தையும் கொடுப்பாயாக. வல்ல ரஹ்மானே, எவைகளை எல்லாம் நாங்கள் கேட்டோமோ, கேட்க நினைத்து மறந்தோமோ, எங்களோட மனதில் எவைகளை எல்லாம் நினைத்துக் கொண்டு ஆமீன் சொல்கிறோமோ அத்தனை ஹாஜத்துக்களையும் எங்களுக்கு நீ நிறைவேற்றி தந்தல்வாயாக. நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பொருட்டினாலும், அஹ்லுல் பைத்தினுடைய பொருட்டினாலும், சங்கையான சாதுரியா மசாயிமாவுடைய பொருட்டினாலும் எங்களுடைய மேலான இந்த துஆவை நீ கபூல் செய்தல்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.